நற்கருணை ஆண்டவா என்னோடு பேசவா, ஓர் பாதம் பணிகிறேன் எனது ஆன்ம உணவேவா. நற்கருணை ஆண்டவா என்னோடு பேசவா, ஓர் பாதம் பணிகிறேன் எனது ஆன்ம உணவேவா. உணவே உயிரே நீ என்னுள்ளம் வா, என்னுள்ளம் வந்து புது வாழ்வு தா. உணவே உயிரே நீ என்னுள்ளம் வா, என்னுள்ளம் வந்து புது வாழ்வு தா. நற்கருணை ஆண்டவா என்னோடு பேசவா, ஓர் பாதம் பணிகிறேன் எனது ஆன்ம உணவேவா. நான் உண்ணும் உணவெல்லாம் என்னுடலில் உருவேற்றும், நான் உண்ணும் உணவெல்லாம் என்னுடலில் உருவேற்றும். நான் உண்ணும் உமதுடலோ உமதாக உருமாற்றும், நான் உண்ணும் உமதுடலோ உமதாக உருமாற்றும், என்னை உமதாக உருமாற்றும். உணவே உயிரே நீ என்னுள்ளம் வா, என்னுள்ளம் வந்து புது வாழ்வு தா. உணவே உயிரே நீ என்னுள்ளம் வா, என்னுள்ளம் வந்து புது வாழ்வு தா. நற்கருணை ஆண்டவா என்னோடு பேசவா, ஓர் பாதம் பணிகிறேன் எனது ஆன்ம உணவேவா. முற்கால பாவமெல்லாம் என் காலை இடற வைக்கும், முற்கால பாவமெல்லாம் என் காலை இடற வைக்கும். உன்னுடலை உட்கொண்டு நீயாக நான் மாறவா, உன்னுடலை உட்கொண்டு நீயாக நான் மாறவா, இன்று நீயாக நான் மாறவா. நற்கருணை ஆண்டவா என்னோடு பேசவா, ஓர் பாதம் பணிகிறேன் எனது ஆன்ம உணவேவா. நற்கருணை ஆண்டவா என்னோடு பேசவா, ஓர் பாதம் பணிகிறேன் எனது ஆன்ம உணவேவா. உணவே உயிரே நீ என்னுள்ளம் வா, என்னுள்ளம் வந்து புது வாழ்வு தா. உணவே உயிரே நீ என்னுள்ளம் வா, என்னுள்ளம் வந்து புது வாழ்வு தா. நற்கருணை ஆண்டவா என்னோடு பேசவா, ஓர் பாதம் பணிகிறேன் எனது ஆன்ம உணவேவா.
Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I worship Your holy name. The sun comes up, it's a new day dawning. It's time to sing Your song again. Whatever may pass and whatever lies before me, let me be singing when the evening comes. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. Worship Your holy name. You're rich in love and You're slow to anger. Your name is great and Your heart is kind. For all Your goodness I will keep on singing. 10,000 reasons for my heart to find. So bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I worship Your holy name. And on that day when my strength is failing, the end draws near and my time has come, still my soul will sing Your praise unending. 10,000 years and then forevermore, forevermore. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I worship Your holy name. Bless the Lord, oh my soul, oh my soul. Worship His holy name. Sing like never before, oh my soul. I worship Your holy name. Yes, I will worship Your holy name. Lord, I worship Your holy name. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, மனிதர் உயிர் வாழ உணவு அவசியம். உயிர் வாழ மட்டுமன்று, உறவு வாழ்விற்கும் அடித்தளமிடுகிறது உணவு. அதேபோல் நாம் அருளுயிரை பெற்று இறை உறவிலும் மனித உறவிலும் செழித்து வளர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தந்த ஒப்பற்ற உணவே நற்கருணை. எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர்
நிலை வாழ்வை கொண்டுள்ளார் என்கிறார் இயேசு. இத்தகைய உறவு வாழ்வில் வளர நற்கருணை திருவிருந்தில் முதன்முறையாக இன்று பங்கேற்கின்ற எங்களது அன்பு செல்வன் டெரன்ஸ் ஆல்வினுக்காக இத்திருப்பலியில் ஜெபிக்க, அவனை ஆசீர்வதிக்க அனைவரையும் அழைக்கின்றோம். உங்கள் அனைவரையும் என் குடும்பத்தார் சார்பில் வரவேற்பதில் பெருமகிழ்வு அடைகிறோம். ஓர் அன்பு விருந்து, அதில் பங்கேற்கும் நாம் ஒரே உள்ளமும் ஒரே உயிரும் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். சமுதாயத்தில் அன்பின் தீபமாக ஒளிர வேண்டும். ஒளியாம் கிறிஸ்துவில் ஒன்றுபட்ட நாம் உலகின் ஒளியால் விளங்க வேண்டும் என்பதை குறிக்கவும், திருவிருந்து பெறும் டெரன்ஸ் ஆல்வின் உள்ளத்தில் என்றுமே அணையாத தீபமாக ஆண்டவரே சுடர் வீச வேண்டும் என்பதை விரும்பியும் இப்போது குத்துவிளக்கு ஏற்றப்படுகிறது. லைட்டே கம்மியாக இருக்குங்க போடலை. எல்லா இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. இறை மக்களே, இன்று அன்னையாம் தாய் திருச்சுவை மூவொரு கடவுளின் திருவிழாவை பெருவிழாவை சிறப்பித்திட பணித்துள்ளது. அவ்விழாவில் குடிமையிருக்கின்ற நாம் சிறப்பாக அந்த இறைவனில் மேலோங்கி இருக்கின்ற
சமத்துவம், சகோதரத்துவம். எனவே ஒரே கடவுள் என்ற உறுதிப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றோமா என்று பரிசீலனை செய்து பார்க்கின்ற நேரம். இரண்டாவதாக, அவர்கள் 3 ஆட்களாக இருந்தாலும் அந்த ஒரே கடவுளில் மேன்மை மிக்க பண்பாக இருப்பது சமத்துவம், சகோதரத்துவம். சிறப்பாக ஒற்றுமையை வளர்த்து இறைவனை நாம் பிரசன்னப்படுத்த வேண்டும், அதற்காக வேண்டுவோம். அதே சமயத்தில் செல்வன் டெரன்ஸ் ஆல்வின் முதல் முறையாக ஆண்டவரை ஏற்று ஒளிமயமான வாழ்வு வாழ அவரை ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்ற கருத்தில் பெற்றெடுத்த தம்பதியர்களான அமல்ராஜ், டெய்சி அவர்கள் அன்பின் கொடையாக ஆண்டவனுக்கு காணிக்கையாக டெரன்ஸ் ஆல்வினை ஒப்புக்கொடுக்கின்ற இந்த நன்னாளில் அந்த இயேசுவினுடைய வாழ்வாக வாழ்ந்து காட்டி உலகு தோழியாக இயேசு கிறிஸ்துவை உன்னத ஒளியாக தன் வாழ்வால் டெரன்ஸ் ஆல்வின் வெளிப்படுத்த வேண்டும் என்ற கருத்தில் நாம் ஒளியின் மகனாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை ஜெபிப்பதோடு, சிறப்பாக 3 கடவுளுடைய இருக்கின்ற ஒற்றுமை நம் குடும்பங்களில், இப்பகுதி வாழ் கிறிஸ்துவ சமூகத்தில், மற்ற சமூகத்தில் நிலவ வேண்டிய அவசரத்தை உணர்ந்து வர வேண்டுவோம். இப்பகுதி வாழ் மக்களுக்காகவும் சிறப்பாக அமல்ராஜ், தேசி இவர்களுடைய குடும்ப கருத்துக்கள் நிறைவேற, குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் உடல் உள்ள நலம் கிடைக்க, பிள்ளைகள் தீங்கற்ற எதிர்கால நல்வாழ்வு பெற, தேவ பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் என்றும் வளர ஜெபிப்பதோடு, சிறப்பாக நாம் ராயபுரம் குழந்தைசாமி அருள்நேரி இவர்களுடைய குடும்பத்திற்கும், இவர்களுடைய மகன் ராஜா மருமகள் பிரின்சி இவர்கள் திருமண நாளை காணுகின்ற இவர்களுக்கும் சிறப்பாக ஆண்டவர் அவர்களும் ஆசீர்வாதத்தை பொழிந்திட நாம் வேண்டுவோம். மேலும் குடும்பங்களுக்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றி தெரிவிப்போம். மன்றாடுவோமாக. தந்தையே இறைவா, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உணவுக்கு அனுப்பி உமது வியத்தகும் மறைபொருளை மாநிலங்களுக்கு வெளிப்படுத்தினே. நாங்கள் உண்மையான நம்பிக்கை அறிக்கையிடுவதன் வழியாக என்றும் உள்ள ஒவ்வொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும் உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர்கள் என்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் உம் திருமகனாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 4 இறைவசனங்கள் 32 முதல் 34 முதல் மேலும் 39 முதல் 40 வரை. மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்களுக்கு முற்பட்ட பண்டைய காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ? அல்லது இது போல் கேள்விப்பட்டதுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண் முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயல் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் போர் இடத்தை வேறொரு நாட்டில் நின்று தமக்கென உரிமையாக்கிக் கொள்ள முன்வரும் கடவுள் உண்டா? மேலே விண்ணிலும் இது ஆண்டவர்களுக்கு பணிவாக்கு நினைவுகள் முழுவதும் எல்லாம் கையிலே, நடப்பதும் படுப்பதும் நான் செய்யும் வழிகள் எல்லாமும் பார்வையிலே, அமர்வதும் எழுவதும் நினைவுகள் முழுவதும் எல்லாம் கையிலே.
என்னை சூழும் தேவை நீராட்கொள்ளுமே என்னை நீராட்கொள்ளுமே ஆண்டவரே என்னை அருள்கொண்டீ சென்றாலும் பாராளும் படுத்தாலும் அங்கே உன் கை வந்தமே நினைவில் நான் நின்றாலும் கடல் தாண்டி சென்றாலும் அங்கேயும் உன் சேர்த்தமே வானமே சென்றாலும் பாராளும் படுத்தாலும் அங்கே உன் கை வந்தமே நின்றார் கடல் தாண்டி சென்றார் எதை நான் செய்தால் நான் சென்றால் எதை நான் செய்தால் உன் கைகள் என்னை தாங்குமே உன் கைகள் என்னை தாங்குமே ஆண்டவரே என்னை திரும்பி கருவினிலே என்னை தேய்த்து வந்தீ இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் 8 திருவசனங்கள் 14 முதல் 17 வரை. சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர் கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக் கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைகளுக்குரிய மனப்பான்மையை பெற்றுக் கொண்டீர்களா? அதனால் நாம் அப்பா தந்தை என அழைக்கிறோம். நாம் இவ்வாறு அழைக்கும் போது நம் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கிறார். நாம் பிள்ளைகளாயும் உரிமை பெறும் உடையவர்களாய் இருக்கிறோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பெறுபவர்களுக்கு கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவருடைய மாட்சியிலும் பங்கு பெறுவோம். இது ஆண்டவரின் வழங்கும் அல்வாக்கு. அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயப்பட்டார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள். தந்தை, மகன், இது ஆண்டவரே அருள்வாக்கு. நற்செய்தி வாக்கினால் நம்முடைய பாவங்கள் அருள்வதாக. சிறப்பாக அன்னையாம் தாய் திருச்சபை மூவொரு கடவுள் திருவிழாவை பெருவிழாவை கொண்டாடுகிறது.
அமல்ராஜ் டெய்சி திருச்சபை, இந்த குடும்ப திருச்சபை தன் ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு ஒளியாக ஏற்படுத்திய தந்தையாகிய கடவுளுடைய பணியில இவர்களும் தன் ஒரே மகனாகிய டெரன்ஸ் ஆலனை உலகுக்கு ஒளியாக அவர்கள் அர்ப்பணித்து காட்ட, அடையாளம் காட்ட, அந்த இயேசு கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்தத்தினால் ஊட்டம் பெற்றால்தான் மகனே நீ மறு கிறிஸ்துவாக உலகுக்கு ஒளியாக இருக்க முடியும் என்ற கருத்தில் இந்த இருவரும் பெருவிழாவை ராயவரத்தில் உள்ள தல திருச்சபை ஆகிய நாம் அனைவரும் மற்றும் உற்றார் உறவினர்களோடு சேர்ந்து ஊர் மக்களோடு கொண்டாடி வருகிறோம். இந்த தருணத்துல கதை கேட்பவர்களாக காலம் கழித்தது போதும், மாறாக ஒன்று வந்ததின் நோக்கத்தை நாம் நிறைவேற்றுவோம். முதலில் அரும்பு மலரை அள்ளி வெளிதூவி டெரன்ஸ் ஆலன் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க என்று அவர் வாழுவதற்காக, அவர் உலகின் ஒளியாக இருப்பதற்காக, அவர் உத்தம கிறிஸ்தவர வாழ்வு உருவாக்கப்படுவதற்காக, இயேசு கிறிஸ்துவுடைய திருவுடல் திருரத்தத்தினால் ஊட்டம் பெறுவதற்காக ஜெபிப்போம். நீங்கள் ஜெபிக்க தவறினால் வந்ததின் நோக்கம் வீணிலுமே எல்லாமே வீணாகும். இரண்டாவதாக, அன்னையாம் தாய் திருச்சபை மூவர் கடவுள் திருவிழாவை கொண்டாடுகிறது. தலைப்பேரான விசுவாச கோட்பாடுகளில் ஒன்று ஒரே கடவுள் 3 ஆட்களாக இருக்கிறார். இத நீங்க எங்களுக்கு தெரியாதா என்று நீங்கள் காலத்தை கழித்திருக்கிறீர்களா என்று பரிசோதனை செய்கின்ற நேரம் இந்த நேரம். ஒழுக்கத்திலும் சிறந்த விளங்கவும் என்றும் உன் அன்பு பிள்ளையாக வளரவும் தேவையான வல்லமையை கூடிய வேண்டி இறைவாமை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, உன் பணியை தங்கள் வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டி எழுப்பும் பணியை மேற்கொண்டுள்ள எம் பாசமிகு பங்கு தந்தை இணைந்து திருப்பலி நிறைவேற்றும் அருள் தந்தையர்கள் மற்றும் மறைக்கல்வி அளித்து வழிநடத்திய அருள் சகோதரி அனைவரும் உடலுள்ள நலத்துடன் உன் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். முதல் திருவிருந்து நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பிக்கவும், சிறுவன் டெரன்ஸ் ஆல்வினை ஆசீர்வதிக்கவும், வருகை தந்துள்ள அனைத்து உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் உமது அரவணைப்பில் பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்றும் அனைத்து நலமும் வளமும் அருள வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருக்குடும்பம் வழியாக எமக்கு வழிகாட்டும் இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் குறிப்பாக ராயவரம் இறைமக்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதியும். எண்ணிக்கையில் குறைந்த குடும்பங்களாய் இருந்தாலும் இறை நம்பிக்கையில் உயர்ந்து எங்கள் பாதுகாவலரால் அற்புத குழந்தை இயேசுவின் மகிமையை பறைசாற்றும் நன்மக்களாய் வாழ வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் புகழோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எங்கள் கடமையும் இப்புக்கும் உரிய செயலுமாகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூயாவியாரோடும் ஆண்டவையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தால் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதா உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகளை குறித்தும் தூயாவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆண்வகையில் தனித்தன்மையையும் இறையது ஒருமையையும் மாண்பிலே சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கேருபீன்களும் சேராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாடு முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும். அழைத்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னிட்டு உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை
தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். அவர்களையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து வந்து திருமுகோடு இருள் ஏற்றனும். இவர் அனைவர் மீது இரக்கமாயிரம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், உலகில் மக்கும் வந்தவராய் இருந்தவராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை போல் நேற்று வரவரல உம்மை மன்றாடுகிறோம். எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையாக கற்பிக்கப்பட்டு இறைவழிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காக எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தொன்றலுக்கு மொழிந்தேன். இந்த பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்ப அதற்கு
உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. திருப்பலியை நிறைவேற்றி மறைவுரையாற்றிய தந்தையர் அனைவருக்கும் அமல்ராஜ், டெய்சி இவர்களுடைய குடும்பத்தின் சார்பாக நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தயவுசெய்து கையோடு இருக்கு. நமது அருட்திரு பாங்காள் அடிகளார் அவர்களுக்கு புதுக்கோட்டை ஆர்வினியின் தாத்தா திரு குலதேசாமி அவர்கள் தந்தை அவர்களுக்கு திரு ஜோ ராஜா அவர்களை பொன்னாடை போர்த்த அழைக்கிறேன். இவர் என்னுடைய சகோதரர். நமது நன்றியை தெரிவிப்போம். இன்று நடைபெறுகிற இயேசுவை பெறுகிற முதல் திருவிருந்து அமல்ராஜ், ஆரோக்கிய டெய்சி இவர்களுடைய விழாவாக இருந்தாலும் இவர் நிலவி வாழும் பிரகாசம் குழந்தை தெரசால் ஆசிரியை அவர்களுடைய மகன்தான் அமல்ராஜ். அவர்களுடைய அன்பு மருமகள் ஆரோக்கிய டெய்சி. அவர்கள் அந்த குழந்தை தெரசால் ஆசிரியை யாரும் தெரியாதவர்கள் யாருமே இருக்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் ஏராளமான பேரை செல்வந்தர்களாக ஆக்கியிருப்பதில் அவர்கள் பெரும்பது வைத்திருக்கிறார்கள். மிக குறைந்த வயதில் இன்னும் பல ஆண்டுகள் அவர்கள் வாழ்ந்திருக்கலாம். இறைவனுடைய அழைப்பினால் அவர்கள் சென்று விட்டார்கள். நமது அடுத்தபடியாக இந்த நடைபெறுகின்ற டெரன்ஸ் ஆல்வின் திருவிருந்திற்கு வந்திருக்கக்கூடிய உற்றார், உறவினர், நண்பர்கள் அனைவரையும் அமல்ராஜ் டெய்சி குடும்பத்தின் சார்பாக உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த திருப்பலி முடிந்துவிட்டது. அடுத்தபடியாக நீங்கள் அனைவரும் ராயபுரம் புதுமனை 3ஆம் வீதியில் அமைந்துள்ள கருப்பர் புது மண்டபத்தில் நடைபெறுகின்ற அனைத்து நிகழ்ச்சிகளிலும் நீங்கள் கலந்து கொண்டு செல்வனை ஆசீர்வதித்து வாழ்த்தியும் அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அறுசுவை விருந்தை உண்டு மகிழ்ந்து செல்ல உங்கள் அனைவரையும் அன்போடு நாங்கள் அழைப்பதோடு நீங்கள் அனைவரும் எல்லா விருந்துகளிலும் எல்லா நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்த குடும்பத்தாருக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
செய்த அனைவரையும் அவருடைய அன்பு பெற்றோர் அமல்ராஜ் டெய்சி தம்பதியர் சார்பாகவும் அவருடைய குடும்பத்தினர் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். இப்பொழுது தாய்மாமன் அமல்ராஜ் அவர்கள் அத்தை சிவா அவர்கள் இணைந்து சீரெடுத்து வருகிறார்கள். நடன குழுவினர் மேலதான கலைஞர்களோடு அவர்களை அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் அறுசுவை விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே குழந்தை செல்வத்தை வாழ்த்தி விருந்தோடு செல்ல அன்போடு வேண்டுகின்றோம். இப்பொழுது தாய்மாமன் சீரெடுத்து வருகிறார். நன்றி. மந்தையில மாங்குட்டி பெத்தம்மையில பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில சீரு சுமந்த சாதி சனவே ஆறு கடந்தா ஊரு வருவே சீரு சுமந்த சாதி சனவே ஆறு கடந்தா ஊரு வருவே மானூத்தும் வந்தாயில மாங்குட்டி பெத்தம்மையில பொட்டப்புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில நாட்டுக்கோழி அடிச்சு நாக்கு சொட்ட சமைச்சு நல்லெண்ணெய் ஊத்தி குடு ஆத்தா பச்சை உடம்பு காரி பார்த்து நடக்க சொல்லுங்க மச்சான திண்ணையில போத்தி படுக்க சொல்லு மானூத்து மந்தையில மாங்குட்டி தத்தம்மையில பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில்லை ஆட்டுப்பால் குடிச்சா அறிவழிஞ்சு போகுமுன்னு எரும பால் குடிச்சா எப்ப வந்து சேருமுன்னு வெள்ளிச்சங்கு செஞ்சா விளக்கி வைக்க வேணுமுன்னு தங்காத்தில் சங்கு செஞ்சு தாராண்டி தாய் மாமன்
எறும்பு அண்டாம எட்டி இருக்க சொல்லு மச்சான ஈர துணி கட்டி இருக்க சொல்லு மானூத்து மந்தையில மாங்குட்டி மெத்தம்மையில் ஐயோ பொட்ட புட வரதுன்னு பொலிகாட்டில் கூங்குயில் சாதி சங்கமே ஆறு கடந்தா ஊரு வருவே சீரு சொந்த சாதி சங்கமே ஆறு கடந்தா ஊரு வருவே மானூத்து மந்தையில மாங்குட்டி ரத்தமயில் போடே பொட்ட புள்ள பிறந்ததுன்னு பொலிகாட்டில் கூங்குயில் அத்தியத்திக்க அத்தை மடி மேலே ஆடிக்கிடந்த சுகமல்லோ தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ நாங்களெல்லாம் ஓர் உயிர்தான் நடந்து வந்தால் ஓர் நிழல்தான் நாம் சிரித்தால் மெல்லிசைதான் அத்தியத்திக்க அத்தை மடி மேலே ஆடிக்கிடந்த சுகமல்லோ தத்தி தத்திக்க தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமல்லோ எட்டும் கிளை மேல் அணில்களாய் திரிகிறோம் தட்டும் கதவை அன்பினால் திறக்கிறோம் வயதான எல்லோருமே இன்னும் சின்ன பிள்ளை கண்கள் வேறு கனவுகள் ஒன்றுதான் கைகள் வேறு ரேகைகள் ஒன்றுதான் கடிகாரமுள்ளில் எங்கள் முன்னோர்களின் நாட்கள்
நடந்து வந்தால் ஓர் நிழல்தான். நாம் சிரித்தால் மெல்லி செய்தால் அத்தி அத்திக்கா அத்தை மடி மேலே ஆடி கிடந்தாள் சுகமல்லோ. தத்தி தத்திக்கா தத்தை மொழி பேசும் தங்க கிளிகள் நாமையோ. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல, ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு. ஒரு மர விழுதா பல உறவும் ஒன்னா வாழும், பாத்து நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா. அன்னை மடி போலத்தான் அண்ணன் உள்ளம் தாங்குதே, தம்பி முகம் பார்க்கையில் தந்தை முகம் தோன்றுதே. சொந்தம் வாழும் வீட்டில் தானே தெய்வம் வந்து காவல் காக்கும், தேவதைகள் தேடி வந்து இந்த வீட்டில் பிறந்திடுமே. ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ. புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல, ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு. ஒரு மர விழுதா பல உறவும் ஒன்னா வாழும், பாத்து நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது. ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே, இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குதே. சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே, சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா. சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல, இந்த கதை போல வேறேதையா.
என் வாழ்வின் ஊற்றே இறைவா என் உள்ளம் வருவாய்.
Maria
வானத்தில் ராஜம் என் வீதிகள் ஒளி மழை என்ன வந்து பொழியுங்கள் பல சிந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கைக்கு ஒரு விடைதான் உண்மைகள் எங்கே பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவு